மஞ்சிஷ்டா ஆயிலை பற்றி நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த மஞ்சிஷ்டா ஆயில் என்ன பண்ணுதுன்னா ஸ்கின் கலரை இம்ப்ரூவ் பண்ணுது. இது ஒரு ஆயுர்வேதிக் ப்ராடக்ட்டு. இதை நிறைய டாக்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க, யூட்ரஸ் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இன்டேக்காகவும் கொடுப்பாங்க. இந்த மஞ்சிஷ்டாவில் நம்ம டீ கூட செஞ்சு சாப்பிட்லாம். இது எல்லாமே டாக்டரோட அட்வைஸ் படி தான் நீங்கள் செஞ்சு ஆகணும். இப்போ இந்த மஞ்சிஷ்டா ஆயில் ஸ்கின் கேருக்கு நம்ம யூஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். கோகோனட் ஆயிலோட இதை மிக்ஸ் பண்ணி தான் நம்ம ஸ்கின் கேர் பண்ணணும். நிறைய பேர் இது கூட நல்லெண்ணெய் மிக்ஸ் பண்ணுவாங்க. நல்லெண்ணெயை விட கோகோனட் ஆயில் தான் இந்த மஞ்சிஷ்டா ஆயில் கலர் மஞ்சிஷ்டா ஆயிலுக்கு கோகோனட் ஆயில் தான் யூஸ் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும் ரிசல்ட்டு. இப்போ மஞ்சிஷ்டா ஆயில் என்ன பண்ணுதுன்னா ஸ்கின் கலரை இம்ப்ரூவ் பண்ணும். நம்ம எல்லாருமே ஸ்கின் ஒயிட்டனிங்னு தேடி போகிறோம். எந்த ப்ராடக்ட்டுமே ஸ்கின் ஒயிட்டனிங் பண்ணவே பண்ணாது. ஒரு டோன்லேருந்து இன்னொரு டோனுக்கு அந்த ஸ்கின்னை நமக்கு இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். ஆர் ரெஜுவனேட் பண்ணும். மெயினாக ஸ்கின்னை இது நல்லா ரெஜுவனேட் பண்ணி கொடுக்கும். ஸ்கின்னுக்கு நல்ல க்ளோ கொடுக்கும். இப்போ இந்த மஞ்சிஷ்டா ஆயிலை நம்ம சீரமாகவும் ஸ்கின் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு மசாஜிங் ஆயிலாக கூட இந்த மஞ்சிஷ்டா ஆயிலை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 500 ml கோகோனட் ஆயில் எடுத்துக்கோங்க. ஒரு 50 கிராம் மஞ்சிஷ்டா பவுடரு, 50 கிராம் கஸ்தூரி மஞ்சள், சாண்டில் பவுட்ரு தேவைப்பட்டால் நம்ம எடுத்துக்கலாம். இதை என்ன பண்ணுங்கள், நைட்டு ஃபுல்லாக இதை 500 ml ஆயிலில் இந்த நான் சொன்ன இந்த 3 பொருளையும் ஊற வச்சுக்கோங்க. காய்ச்சிற டயத்தில், அதாவது நைட்டு நீங்கள் ஊற வச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, மறுநாள் காலையில் தான் இதை காய்ச்சணும். காய்ச்சும்போது ஒரு 200 ml மில்க், அதில் எந்த பால் வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். அதை ஊற்றி அது ஒரு நல்ல ஒரு வெங்கல பாத்திரத்தில் காய்ச்சினீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா திரிஞ்சு போகாமல் நல்லபடியாக அந்த ரிசல்ட் வரும். ஒரு நல்ல ரெட் கலரில் இருக்கும். இதோட ஃப்ராக்ரன்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். இதோட ஸ்மெல், ஏன்னா உங்களுக்கு மஞ்சிஷ்டா, கஸ்தூரி மஞ்சள், மில்க்கு, இதோட ஸ்மெல் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். இதை மெயினாக நம்ம என்ன பண்ணுவோம், குழந்தைங்களுக்கு இது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ சில குழந்தைங்களுக்கு கால் கை ஒரு கலர் கம்மியாக இருக்கும். ஃபேஸ் நல்ல பிரைட்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரியான குழந்தைங்களுக்கு கை கால் ஃபுல்லாக தேய்ச்சிட்டு பாசிப்பயிறு மாவு இல்லைன்னா கடலை மாவு கூட போட்டு தேய்ச்சி நம்ம கழுவிக்கலாம். அதே மாதிரி நம்மளும் பாடி மசாஜுக்கு இந்த மஞ்சிஷ்டா ஆயில் தொடர்ந்து யூஸ் பண்ணும்போது அந்த ஸ்கின் ஃபுல்லாக இருக்கிற அந்த பேட்சியாக இருக்கிறது, அதாவது பிளாக் பேட்சியாக இருக்கும். சில பேருக்கு ஆக்னிஸ் ஸ்கார் இருக்கும், பிம்பிள்ஸ் ஸ்கார் இருக்கும். அதெல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மஞ்சிஷ்டா அப்படின்ற ஒரு ஆயுர்வேதிக் ப்ராடக்டை யூஸ் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்கின் ரொம்ப நல்லாயிருக்கும்.